ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் வெனிகாவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மை டீச்சர். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்கூல் அசம்பிளியை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் நியூவா வந்த ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. எப்பா என்ன தூக்கண்டா சாமின்ற மாதிரியே தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியே கேஷுவலா திரும்புறா. அப்பதான் அவளோட டீச்சரை யதார்த்தமா பாக்குறா. அவரும் தூங்கி வளைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் அவரைய பேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அந்த டீச்சரும் ஹீரோனை பார்த்துட்டு டர்ன் பண்ணிடுறாரு. ஹீரோனுக்கு அந்த டைம் பார்த்து மண்டையில பல்பு எரியும் போல இருக்கு. அந்த ஸ்கூலே மூழ்கிற அளவுக்கு அந்த டீச்சரையே பார்த்து ஜொல்லு வளைஞ்சிட்டு இருக்கா. 1 இயர் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம படிக்கிறப்போலாம் ஒரு வருஷமே ஒரு ஜென்மம் மாதிரி போயிட்டே இருக்கும். இது என்னன்னா சல்லுன்னு போயிடுச்சு. ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும், அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன் 3 பேருமே குடுகுடுன்னு ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டோட லவ் லெட்டரை ஹீரோயின் சைட் அடிச்சா அந்த டீச்சரோட ஷூ ட்ராக்ல மாத்தி வச்சிருப்பாங்க. லீவ் லெட்டர் கொடுக்க வேண்டிய வயசுல பயபுலைங்க லவ் லெட்டர் கொடுத்து விளையாடுதுங்க. அந்த ட்ராக்ல போய் செக் பண்ணி பார்த்தா அந்த லெட்டரை காணோம். ஹீரோனோட ஃப்ரெண்டு போச்சு செத்தோம் அவ்வளவுதான் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த பையன் பேரு கௌஷிக் 2 பேருமே மாத்தி மாத்தி என்ன பண்ணலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் ஒரு ரூமை நோக்கி போயிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு சேக்கியான ஒரு டீச்சருக்கு ரூட் விட்டுட்டு இருப்பா. அதை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அடி மேல அடி வச்சு ஏதோ பேர் ரூமுக்குள்ள போற மாதிரியே போயிட்டு இருக்கா. அந்த ரூமே ஒரு குப்பையா இருக்கு. அந்த குப்பைக்கு நடுவுல ஹீரோயின் சைட் அடிச்சா அந்த டீச்சர் உட்கார்ந்துருக்காரு. ஓஹோ, அப்ப இது ஸ்டோர் ரூம் இல்லையா, ஸ்டாஃப் ரூமா? ஹீரோயினும் அவரை போய் கூப்பிடுறா. அவர் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாரு. சரியான கரரான டீச்சரா இருப்பார் போல. ஹீரோயினும் அந்த லெட்டர்னு சொல்லி இழுக்கிறா. அவரும் அந்த லெட்டரை யார் எழுதுனதுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டோட நேம சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் அச்சிச்சோ மாட்டி விட்டோமேன்னு சொல்லி முழிக்கிறா. அந்த டீச்சர் பேர் இட்டோ. அவர் ஹீரோயின் கிட்ட அந்த லெட்டரை நீட்டுறாரு. ஹீரோயின் பேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அந்த டீச்சர் யோ இந்தாமா புடிமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அந்த லெட்டரை வாங்கிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. ஹீரோயின் போகும்போது அவர் ஹீரோனை கூப்பிட்டுட்டு உன்னோட ஃப்ரெண்டு ஜப்பானீஸ் எழுதினா ஒழுங்கா எழுத சொல்லு, ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆளு ஜென்மத்துக்கும் சிங்கிள் தாண்டியோய். அப்பதான் அந்த லவ் லெட்டரை பாக்குறாங்க. அதுல பூரா முட்டை முட்டையா போட்டு வச்சிருக்காரு. ஹீரோயின் ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. கௌஷிகா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட இட்டோ இதை யார்கிட்டயுமே சொல்லிட மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. ஹீரோனோட ஃப்ரெண்டும் இட்டோ ரொம்பவே நல்லவரு வல்லவருன்னு சொல்லி அந்த டீச்சரை பத்தி பேசிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க 2 பேர் வந்து இங்க என்ன பண்றீங்க, கிளாஸ்க்கு போங்கன்றாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா வாய பொழந்துட்டு பாத்துட்டு இருக்கா. கௌஷிக் அங்க இருக்க பொண்ணை பார்த்துட்டு செம்மையா இருக்கீங்க டீச்சர்ன்றான். என்னது டீச்சரா, நான் கூட பர்த்டேக்கு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்களோன்னு நினைச்சேன். அந்த லேடி டீச்சரும் கௌஷிக்கை பார்த்து நான் உன்னோட டீச்சர் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கௌஷிகா பல்பின் மொத்த ரூபமா நின்னுட்டு இருக்கான். எல்லாருமே அம்பு விடுற கிளாஸ்காண்டி வராங்க. எல்லாரும் அம்பு விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினும் போய் பிராக்டிஸ் பண்றா. செம்மையாவே பக்காவா குறி பார்த்து அடிக்கிறா. கிளாஸ் ரூம்ல செக்கியா டீச்சர், அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டு ரூட் விடுற டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. பார்த்தா பக்கத்து கிளாஸ்ல ஒரே கயாமையான சத்தம். என்னடா இதுன்னு சொல்லி ஒட்டி பார்க்க போறாரு. ஹீரோயின் கேஷுவலா விண்டோ சைட் திரும்புறா. அங்க பார்த்தா இட்டோ டீச்சர் நல்லா கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே ஹீரோயின் ஒரு புக்கை அவர் மேல பொத்துன்னு தூக்கி போடுறா. இட்டோ டீச்சர் மைண்ட் வாய்ஸ், எவன்டா அவன் பாறாங்கல்ல என் மேல தூக்கி போட்டது அப்படின்ற மாதிரியே படக்குன்னு சொல்லி எந்திரிக்கிறாரு. இட்டோ டீச்சர் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹீரோனை பாக்குறாரு. ஹீரோயினும் டைமை பாருங்கன்றா. அப்பதான் டைமை பார்த்துட்டு அச்சிச்சோ கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அரக்க பறக்க எழுந்திரிச்சு ஓடுறாரு. கிளாஸ் ரூம் முடிஞ்சு ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா லொலன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு நம்மளோட ஸ்டாஃபும் சைட் அடிப்பாங்க தானேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அங்க இட்டோ டீச்சர் வந்து இவ பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. இட்டோ டீச்சர் அவகிட்ட டீச்சர்ஸை பத்தி இப்படி பேசாதன்றாரு. அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு உங்களுக்கு பொண்ணுங்களை பார்த்தா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகவே ஆகாதான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இட்டோ டீச்சரும் இல்லன்றாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டோட மைண்ட் வாய்ஸ், இவர் மனுஷனா இல்ல மிஷினானே தெரியன்ற மாதிரியே முழிக்கிறா. இட்டோ டீச்சர் ஹீரோனோட மண்டையில புக்கை வச்சுட்டு இது படாத இடத்துல பற்றிருந்தா பரலோகம் தான்றாரு. இருந்தாலும் உனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்குது. இட்டோ டீச்சர் தான் கிளாஸ் எடுக்கிறாரு. அதை ஹீரோயின் ரொம்பவே ஆர்வமா கவனிக்கிறா. இட்டோ டீச்சர் சொல்றாரு, நம்ம மிஸ் பண்ற ஒவ்வொரு சான்ஸுமே நமக்கு துரதிருஷ்டமா முடிஞ்சிரும். அதனால நம்ம உன்னை மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் நம்ம அதை டைமுக்கு பண்ணி முடிக்கணும்னு சொல்லி
கிளாஸ் எடுக்கிறாரு. ஹீரோனும் அவ ஃப்ரெண்டும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு யாரோ பொண்ணுங்களை கடத்துறானுங்களா, நீ பார்த்து போன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. ஹீரோனும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. அவ பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும்போது திரும்பி பாக்குறா. அங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த அடுத்த செகண்டே ஹீரோயின் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் விழுந்துடுறா. அங்க ஒரு கார் வருது. அதுல வர்றது நம்ம இட்டோ டீச்சர் தான். அவரை பார்த்த உடனேயே ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் இட்டோ டீச்சரை ஹக் பண்ணிட்டு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்றா. அப்பதான் இட்டோ டீச்சர் அந்த ஆளை பாக்குறாரு. அவர் பாட்டுக்கு ஜாகிங் வந்திருப்பாரு. அதான் ஹீரோயின் தப்பா புரிஞ்சிருப்பா. அதை பார்த்துட்டு இட்டோ டீச்சரும் சிரிக்கிறாரு. ஹீரோனோட காலில் அடிபட்டிருக்கும். அதனால பிளாஸ்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க. இட்டோ டீச்சர் அவளுக்காண்டி மில்க் வாங்கி வந்து கொடுக்குறாரு. ஹீரோனோட அப்பா அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட நீ ஓகேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் கார்ல உட்காந்துருக்கா. இட்டோ டீச்சர் கிட்ட அவளோட அப்பா அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவரையே பேடு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனோட அம்மாவும் பரவாயில்ல இவளுக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பா உன்னை என்ன நானே பிக்கப் ட்ராப் பண்ணவான்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோனோட அம்மா இப்ப எதுக்கு அவளை நீங்க சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அங்க ஒரு கலவரமே போயிட்டு இருக்கு. இங்க ஹீரோனை பார்த்தா இட்டோ கொடுத்த அந்த மில்கையே ஊத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த லேடி டீச்சர் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. கௌஷிக் அங்க வந்து என்னையுமே வரைஞ்சு கொடுப்பீங்களா, அதுக்காண்டி என் உயிரை கூட விலையா கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த டீச்சர் அம்மாவும் நீ என்னை விட சின்ன பையன்னு சொல்லி பல்பு கொடுத்துறாங்க. ஆனா கௌஷிக்கும் அவங்கள விடாம ஜொல்லு வளைஞ்சுக்கிட்டே இருக்கான். அவங்க இவனை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. கௌஷிக் அந்த அம்பு கிளாஸ்க்கு வந்து எல்லா டென்ஷனுமே அங்க காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டும் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த கௌஷிக் நம்ம இந்த சண்டே நகாச்சிமா, அதாவது அந்த லேடி டீச்சரோட வீட்டுக்கு போலான்றான். ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்க எதுக்கு சொல்லும்போது அதுக்கு கௌஷிக் சேக்கியா டீச்சரும் அங்கதான் இருக்காரான்னு சொல்லும்போது ஹீரோனோட ஃப்ரெண்ட் இதோ கிளம்பிட்டேன்றா. ஹீரோயின் எதே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. நெக்ஸ்ட் டே இவங்க 3 பேருமே அவங்களோட அபார்ட்மெண்ட் முன்னாடி வந்துட்டு எங்க காணோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேருமே பேசுறேன்ற பேர்ல கத்திக்கிட்டே இருக்காங்க. இட்டோ டீச்சர் வெளில வந்து எதுக்கு இப்ப சும்மா சும்மா கூவிட்டு இருக்கீங்க, ஒரே சவுண்டா இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே இட்டோ டீச்சரோட ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. சுத்தி முத்தி பார்த்தா பூராம புக்ஸா இருக்கு. சரியான படிப்பாளியா இருப்பார் போல. இட்டோ டீச்சர் இவங்க எல்லாருக்குமே டீ எடுத்துட்டு வராரு. இவங்களை பார்த்து நீங்க என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு இவங்களும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஆமா வாத்தியாரே உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இட்டோ டீச்சர் எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, அவங்க எல்லாம் சரியான தொல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஆமா உங்களுக்கு ஏதாச்சும் லவ் ப்ராப்ளமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்க யாரோ கார்ல வர சத்தம் கேட்ட உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு வாயை பொளந்துட்டு சேக்கியாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஓடி போறா. ஹீரோனோட ஃப்ரெண்டு பின்னாடியே எல்லாருமே போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஷேக்கே கூட நகாச்சிமாவும் ஷாப்பிங் போயிட்டு வந்திருப்பாங்க. எல்லாருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கௌஷிக் இவங்க 2 பேருமே பார்த்து நீங்க 2 பேருமே டேட்டிங் பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நாகாச்சிமா டீச்சர் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷேக்கியா எனக்கு ரைடு தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே இட்டோவை பார்த்து ஒரு லுக்கு விடுறாங்க. நாகாச்சிமா இவங்க எல்லாருமே பார்த்து நீங்க வேணா ஷேக்கியா கூட ஒரு ரைடு போங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஷேக்கியோட மைண்ட் வைஸ் குண்டு பக்கி எப்படி கோத்து விடுது பாரு அப்படின்ற மாதிரியே முழிக்கிறாரு. கௌஷிக் அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு அவளும் புரியாம தலையும் புரியாம முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே கிளாஸ் நடக்குது. ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ஏதோ லெட்டர்ல எழுதி எழுதி விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவகிட்ட நீ எதுக்கு சேக்கியா மேல இவ்ளோ லவ்வா இருக்கன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோனோட ஃப்ரெண்டு எதுக்கு இப்ப இதை கேக்குறான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் உன்னோட அம்மா அப்பா இதை ஒத்துக்க மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினும் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை அந்த சேக்கியா டீச்சர் பார்த்துட்டு எந்திரிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை எழுப்பி விட்டுட்டு திட்டிட்டு இருக்காரு. சேக்கியா டீச்சர் ஹீரோயின் கிட்ட நீ ஸ்கூல் முடிச்ச பிறகும் இந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. நைட் ஆயிடுது. அப்ப கூட ஹீரோன் உட்கார்ந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருக்கா. அங்க யாரோ வந்து லைட்டை போடுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா இட்டோ டீச்சர் தான் அங்க நின்றுட்டு இருக்காரு. அவர் ஹீரோனை பார்த்து இந்த டைம்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோனும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இட்டோ டீச்சர் சேக்கியா ஆனா வீட்டுக்கு போயிட்டாரு. சரி ஓகே நீ வீட்டுல போய் இதை பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இங்கதான் முடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இட்டோ டீச்சரும் அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு கைய நீட்டுறாரு. ஹீரோயின் சில்ற இல்லப்பா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. இட்டோ டீச்சர் புக்ஸை கூட நான் பாக்குறேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் நீங்க ஹிஸ்டரி டீச்சர் தானே, உங்களுக்கு எப்படி மேக்ஸ் தெரியும்னு சொல்லும் போது அதுக்கு இட்டோ டீச்சர் உன்னை விட நான் இதுல பெட்டர்னு சொல்றாரு. இட்டோ டீச்சர் புக்ஸை பார்க்க ஹீரோயின் இட்டோ டீச்சரை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. நல்லா விளங்கிடும் இன்னைக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாதிரிதான். ஹீரோயின் சைக்கிள் கேப்ல கிடா வெட்டிடலான்னு சொல்லிட்டு இட்டோ டீச்சர் கிட்ட நீங்க எதுக்கு என்கிட்ட மட்டும் ரொம்பவே அன்பா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் அவர்கிட்ட நீங்க தான் பொண்ணுங்களே பிடிக்காது நீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட கிளாஸ் டீச்சர் கூட இல்ல, அப்புறம்
எதுக்கு என்கிட்ட அன்பா நடந்துக்கிறீங்க? ஒருவேளை நான் நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல ஹானஸ்டான பொண்ணு நடியான்னு சொல்லி கேக்குறா. இட்டோ டீச்சரோட மைண்ட் வாய்ஸ் இது என்னடா வம்படியா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியே முழிக்கிறாரு. ஹீரோயினும் நான் தப்பா பேசியிருந்தா சாரின்னு சொல்லி சாரி கேக்குறா. இட்டோ டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, எது நீ நல்ல பொண்ணா? என்னோட ஷூ ட்ராக்ல என் பெர்மிஷன் இல்லாம யாருமா லவ் லெட்டர் வச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயின் வாலண்டியரா வந்து பல்பு வாங்கிட்டோமோ அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அதுக்கப்புறம் இட்டோ டீச்சர் சரி ஓகே இதை நீ பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோனும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இட்டோ டீச்சர் அவ பக்கத்துலயே உட்கார்ந்துருக்காரு. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இட்டோ டீச்சர், நீ மறுபடியும் யாரையாச்சும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு அடிபட்டா அதனால தான் உன்னை ட்ராப் பண்றேன்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு ஒரே குளுகுளுன்னு இருக்கு. மனசுக்குள்ள ஒரே பட்டர்ஃபிளைஸா பறந்துகிட்டே இருக்கு. கரெக்டா அந்த டைம் பார்த்து நாகாச்சிமாட்ட இருந்து மெசேஜ் வருது. நாளைக்கு ஆர்ட் ரூம்ல நம்ம மீட் பண்ணலாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. அந்த மெசேஜை ஹீரோயினுமே பாத்துறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஒளிஞ்சு அந்த ஆர்ட் ரூமை பார்த்துட்டு இருக்கா. அங்க அவளோட ஃப்ரெண்டு கௌஷிக்கும் வரா. ஹீரோனோட மைண்ட் வைஸ் பிசாசு மாதிரி இப்படிதான் பின்னாடி வருவியா அப்படின்ற மாதிரியே கேக்குறா. கௌஷிக் நான் என்னோட ஆளை பார்க்க வந்தேன்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அங்க ஹீரோனுக்கு யாரோ வர சத்தம் கேட்ட உடனேயே கௌஷிகை இழுத்துட்டு அந்த ஆர்ட் ரூமுக்குள்ளேயே ஓடி போறா. இவங்க ரெண்டு பேருமே அந்த ஆர்ட் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆர்ட் ரூமுக்கு நாகாச்சிமா வரா. அவ பின்னாடியே இட்டோவும் வராரு. நாகாச்சிமா இட்டோ டீச்சர் கிட்ட, இப்போல்லாம் சேக்கியா டீச்சர் என்ன அடிக்கடி வெளியில கூப்பிடுறாரு, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு, நீங்க எனக்காண்டி அவர்கிட்ட இதை சொல்லுவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இட்டோ டீச்சர் அதுக்கு, சேக்கியா என்னோட நல்ல ஃப்ரெண்டு, என்னால அவன் கிட்ட இதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாகாச்சிமா உங்களுக்கே என்னோட ஃபீலிங்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன்றாங்க. நாகாச்சிமா அந்த டைம்ல இட்டோ டீச்சர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இட்டோ டீச்சர் என்னால ஒர்க்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லும் போது அதுக்கு நாகாச்சிமா இப்ப என்ன நீ ரிஜெக்ட் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இட்டோ டீச்சர் அப்படிதான் நினைக்கிறேன், இப்ப எனக்கு ஒர்க் இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நாகாச்சிமா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. கௌஷிக்கு செம்ம கடுப்பாயிடுது அவங்க அழுகிறத பார்த்து. நாகாச்சிமா போன பிறகு கௌஷிக் எந்திரிச்சு, நான் இன்னைக்கு இட்டோ டீச்சரை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டை போடுறதுக்காண்டி வெறித்தனமா இருக்கான். ஆனா ஹீரோயின் அவனை தடுத்துட்டு இருக்கா. ஆனாலும் கௌஷிக் செம்ம கான்ல இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட, நீ அவரை அடிச்சின்னா நான் உன்னோட மண்டைய பொழந்துடுவேன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு கௌஷிக் செம்மையா ஷாக் ஆயிடுறான். கௌஷிக் ஹீரோயின் கிட்ட, நீ இட்டோ டீச்சரை லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் சைலண்ட் ஆயிடுறா. இங்க நம்ம வர கிளாஸுக்கு நார்த் ஸ்கூல்ல இருந்து ஒரு கேங் வருது. அந்த டீம் லீடரை நம்ம கேப்டன் பையன்னு வச்சு அந்த கேப்டன் பையனும் எங்களோட ஸ்கூல் கிரவுண்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால எங்களால பிராக்டிஸ் பண்ண முடியல, கொஞ்ச நாளைக்கு இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோட கேங்கும் ஓகே சொல்லிடுறாங்க. அந்த நார்த் கேங் பசங்க செம்மையா அம்பு விடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே ஆவுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க கௌஷிக் ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட, ஹீரோயின் இட்டோ டீச்சரை லவ் பண்ற மேட்டரை சொன்ன உடனே இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு எந்த அம்மே அப்படின்ற மாதிரியே ஷாக்ல கத்திடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு கௌஷிக் கிட்ட, ஆமா உனக்கு எதுக்கு நாகாச்சிமாவை பிடிக்கும்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு கௌஷிக்கும் அவங்களோட ஃபேஸ் தான் அழகா இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டு இந்த பசங்களை இப்படிதான்னு சொல்லிட்டு கௌஷிக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்டன் பையன் அங்க வந்து ரெண்டு பேருமே அப்படி ஓரமா போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அம்பு விடுறா. அவ அம்பு விடுற ஸ்டைலே தனிதான். எல்லாருமே அவ அம்பு விடுற ஸ்டைல பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா அந்த நார்த் கேங் ஸ்கூல் பசங்களை பத்தி ஆஹா ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இட்டோ டீச்சர் பத்தி ஏதோ சொல்ல வரா. ஹீரோயினும் இட்டோ டீச்சருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இட்டோ டீச்சர் லேட் நைட் ஸ்கூல்ல தான் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்கா. இட்டோ டீச்சரை பத்தி பேசினாலே ஹீரோனுக்கு வெக்கம் தானா வந்துடும் போல. ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, நான் ஸ்கூல்ல உன்னை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வேகமா ஓடி போறா. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரூம்ல வந்து பார்த்தா இட்டோ டீச்சர் சோஃபால தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோனும் அவர் பக்கத்துல போய் உட்கார்றா. அவர் சட்டுன்னு எந்திரிச்சு அவரோட கிளாஸ் எடுத்து போட்டுட்டு, நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனை பார்த்து கேக்குறாரு. ஹீரோன் அவர்கிட்ட, நான் உங்களை லவ் பண்ணா உங்களுக்கு பரவாயில்லையான்னு சொல்லி போட்டுன்னு அவளோட லவ் போட்டு உடைச்சிடுறா. இட்டோக்கு என்ன சொல்றேன்னே தெரியாம அவளையே பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஹீரோன் கிட்ட, நீ இது எல்லாத்தையுமே மறந்துடு, நான் உன்னோட டீச்சர், நீ என்னோட ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான்றாரு. ஆனா ஹீரோயின், நான் எப்பவுமே உங்களை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன், இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றா. ஹீரோன் அவர்கிட்ட, நான் என்னோட லவ் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமே பட்டு நான் எதுக்காண்டியும் கவலைப்பட மாட்டேங்கிறா. ஹீரோன் அவர்கிட்ட, நான் ஹிஸ்டரியில 90 மார்க்ஸுக்கு மேல எடுத்தா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறா. இட்டோ டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, லாஸ்ட் டைம் ஹிஸ்டரியில நீ என்ன மார்க் எடுத்தானு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், அடச்சை ஜஸ்ட் பாஸ்ல பாஸ் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் அவர்கிட்ட,
நான் இந்த வாட்டி என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஓடி போறா. இட்டோ டீச்சரோட மைண்ட் வாய்ஸ் வந்தா பேசினா போயிட்டா, ஆனா என்ன பேசினான்னு மட்டும் தெரியலன்ற மாதிரியே முடிக்கிறாரு. ஹீரோயின் அன்னைக்கு நைட்ல இருந்தே மாங்குன்னு படிச்சிட்டு இருக்கா. கிளாஸ் ரூம்ல கூட விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸாலேயே அதை நம்ப முடியல, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஸ்டெப்ல கூட படிச்சுக்கிட்டே வரா. அவளோட ஃப்ரெண்டு உனக்கு தான் அவரு நோ சொல்லிட்டார்ல, அது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கண்டுக்காம படிச்சுக்கிட்டே வரா. அந்த ஸ்டெப் வழியா இட்டோ டீச்சரும் வராரு. ரெண்டு பேருமே பாத்துக்கல, டபார்னு மோதி பொத்துன்னு போய் கீழே விழுகுறாங்க. இட்டோ டீச்சர் அவரோட கிளாஸ தேடிட்டு இருக்காரு. ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அந்த கிளாஸ் பீஸா நொறுங்கி போய் கிடக்கு. இப்ப இட்டோ டீச்சருக்கு சுத்தமா கண்ணு தெரியல. ஹீரோயின் தான் அவரை புடிச்சிட்டு நடந்து போறா. இட்டோ டீச்சரும் தள்ளாடியே போயிட்டு இருக்காரு. ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இட்டோ டீச்சர் நான் போய்க்கிறேன் நீ போன்றாரு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும்ன்றா. அந்த இடத்துக்கு ட்ரெயின் மாதிரி வருது. அதுல ரெண்டு பேருமே ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் ஸ்டெப் கிட்ட நிக்கிறா. அவளை இட்டோ டீச்சர் அவ பக்கமா இழுக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வருது. ஹீரோயின் இட்டோ டீச்சரை அவரோட அபார்ட்மெண்ட் வரைக்குமே கொண்டு வந்து டிராப் பண்றா. அதுக்கப்புறம் இட்டோ டீச்சர் கிட்ட சாரி கேக்குறா, இது எல்லாமே என்னாலதான்னு சொல்லி. இட்டோ டீச்சர் சரி ஓகே அது பரவாயில்ல நீ கிளம்பி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போறா. இட்டோ டீச்சர் ஸ்டெப்ல போயிட்டு இருக்கும் போது நாகாஜிமா அங்க வந்து அது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானேன்னு சொல்லும் போது அதுக்கு இட்டோ டீச்சரும் ஆமாங்கிறாரு. நாகாஜிமா இட்டோ டீச்சரை பார்த்து பரவாயில்லையோ ஒரு ஸ்டூடெண்ட் கூட இவ்ளோ க்ளோஸா இருக்கீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு இட்டோ டீச்சர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ் தான்றான். இருந்தாலும் அந்த நாகாஜிமா செம்மையான பொறாமையில பொங்கிட்டு நீங்க இப்பெல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க ஹீரோயின் பெண்டு கலர படிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஹீரோயினா பக்கமா எழுதிட்டு இருக்கா. அதை இட்டோ டீச்சருமே நோட் பண்றாரு. நெக்ஸ்ட் டே அந்த ஆர்ட் கிளாஸ்ல எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு நாகாஜிமா ஹீரோனை பார்த்து எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணான்னு சொல்லி கேட்குறா. அதை ஹீரோனோட ஃப்ரெண்டு கௌஷிக்குமே பார்க்குறான். எல்லாரும் போன பிறகு ஹீரோயினுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இட்டோ கொஞ்சம் தூரத்துல யார் கூடயோ பேசிட்டு இருக்காரு. நாகாஜிமா அதை பார்த்துட்டு இட்டோ ரொம்பவே பாசக்காரர் இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயினுமே ஆமாங்கிறா. நாகாஜிமா அவகிட்ட இட்டோ எல்லார்கிட்டயுமே அப்படிதான், நீ தப்பா புரிஞ்சுக்காத, உன்கிட்ட மட்டும் தான் பாசமா இருக்காருன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஃபேஸ்ல ஒரு ஈ ஆடல. ஹீரோயினும் அங்கிருந்து போயிடுறா. இப்பதான் நாகாஜிமாக்கு குளுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். கௌஷிக் அங்க வந்து நாகாஜிமா கிட்ட இட்டோ உங்களை ரிஜெக்ட் பண்ண நாடி நீங்க ஹீரோனை வச்சு செய்றீங்களா அப்படின்னு சொல்றான். இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி. அந்த பயபுல கௌஷிக்கு அந்த டீச்சருக்கே ப்ரப்போஸ் பண்ணுது. நாகாஜிமா நான் உன்னோட டீச்சர், அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வேகமா எங்கேயோ வரா. எங்கன்னு பார்த்தா இட்டோ உட்கார்ந்துருக்கான். அவன் பின்னாடி வந்து அவனோட கண்ணை பொத்திக்கிறான். இட்டோ அவளோட கையை எடுத்து விட்டுட்டு எதுக்கு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா, உன்னோட ஸ்கூல் லைஃபை வேஸ்ட் பண்ணாதான்னு சொல்லி ரொம்பவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட்ல இட்டோ அவகிட்ட நீ இப்பெல்லாம் பண்றது எனக்கு ரொம்பவே டார்ச்சரா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் நான் டார்ச்சரான்னு கேட்டுட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போறா. ஹீரோயின் வேகமா அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. அவளோட ஃப்ரெண்டை ஹக் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு வராங்க. கௌஷிக் ஹீரோனை பார்த்துட்டு என்னடி இது ஃபேஸ்ல ரோஸ் அப்படின்ற மாதிரியே கேக்குறான். அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு எப்படி நான் போட்டு விட்ட மேக்கப் செம்மையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கௌஷிக் சீப் பாடி கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோனும் அவளோட கிளாஸ்ல போய் உட்கார்றா. அவளை பார்த்த கிளாஸ்மேட்ஸ் இன்னைக்கு நீ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கே, இன்னைக்கு நைட்டு நாங்க எல்லாருமே ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போறோம், நீயும் வரியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு அதெல்லாம் அவ வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வேகமா நான் வரேன்னு சொல்லிடுறா. அதை கேட்ட உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டே ஷாக் ஆயிடுறா. இட்டோ டீச்சர் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டும் கௌஷிக்கும் வராங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு இட்டோ டீச்சரை பிடிச்சு நல்லாவே கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்டு இட்டோ டீச்சர் கிட்ட நீங்க எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க, உங்களால அவளோட கண்டிஷன் பாருங்க, இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. உங்களால அவ அழுது அவளோட கண்ணே சிவந்து போச்சு, அது மட்டும் இல்ல உங்களை மறக்கிறதுக்காண்டி அவ இப்ப டேட்டிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு இட்டோ டீச்சர் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாயிடுது. டீச்சர்னு கூட பார்க்காம அவர் கூட சண்டை போட போயிடுறா. கௌஷிக் அவளை தடுத்து நிறுத்துறான். கௌஷிக் அவர்கிட்ட நீங்க லவ் கூட பண்ண வேணாம், ஆனா அவகிட்ட 4 வார்த்தை நல்லதா பேசலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இட்டோ டீச்சர் நீங்க பேசி முடிச்சிட்டா கிளம்புங்க, எனக்கு ஒர்க் இருக்குன்றாரு. ஹீரோனோட ஃப்ரெண்டும் கௌஷிக்கா அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் தான் இட்டோ டீச்சர் ஹீரோனோட ஆன்சர் ஷீட்டை பாக்குறாரு. அதுல ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஹிஸ்டரியில 97 மார்க்ஸ் எடுத்திருப்பா. இங்க பார்ட்டில எல்லாருமே சாங் அது இதுன்னு சொல்லி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா
ஹீரோயின் மட்டும் பேய் அறிஞ்ச மாதிரியே உட்கார்ந்துருக்கா. இங்க இட்டோ டீச்சர் சிக்னலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. செம்மையா மழை பெய்யுது. தீவிரமா என்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. அவ பக்கத்துல ஒருத்தன் வந்துட்டு அவகிட்ட செம்மையா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை அந்த பையன் டச் பண்ண வர ஹீரோயின் எந்திரிச்சு கத்திடுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து விட்டா காணும்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுறா. அந்த மலையிலேயே ஹீரோயின் அழுதுட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த ரெண்டு அங்கிள்ஸ், இந்தாம பொண்ணு, நீ இப்படி மலையில லேட் நைட்ல போறதா உன் டீச்சர் பார்த்தா திட்ட போறாருன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் நின்னு அவர் திட்டணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அந்த பிளேஸ்லயே அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கொட்டி தீத்துட்டு இருக்கா. அந்த பிளேஸ்க்கு இட்டோ டீச்சரும் வந்து அவ பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின், நான் அவரை லவ் பண்ண நாடிதான் எக்ஸாம்ஸ்ல கூட நல்லா பண்ணேன், ஆனா அதுல கூட எந்த யூஸுமே இல்ல, இருந்தாலும் நான் அவரை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி அவளோட ஃபீலிங்ஸ ஒளறி தள்ளிட்டே இருக்கா. இட்டோ டீச்சர் அங்க வந்து ஹீரோயினை அணைச்சு பிடிச்சிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் கார்ல உட்காந்துட்டு இட்டோ டீச்சர் கிட்ட சாரியா கேட்டுட்டு வரா. ஆனா அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல இட்டோ டீச்சர் டெஸ்ட் பேப்பரை கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் வந்து வாங்கிட்டு போறா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா 97 மார்க்ஸ் எடுத்திருப்பா. அப்படியே திரும்பி இட்டோ டீச்சரை பார்த்தா அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. செகண்ட் டீச்சரோட கிளாஸ்ல நமக்கு ஸ்கூல் ஃபெஸ்டிவல் வருது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யார்கிட்டயாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு இதான் சாக்குன்னு சொல்லி எல்லாருமே வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்றா. எல்லாருமே அந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் மட்டும் அம்பு விட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளால ஒரு அம்பு கூட விட முடியல. அந்த கேப்டன் பையன் அங்க வந்து இன்னைக்கு உன்னோட ஃபோக்கஸ் இங்க இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் ஹீரோனை பார்த்து இப்பெல்லாம் நீ ஒழுங்காவே பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு தார தாரையா கொட்ட ஆரம்பிச்சிடுது. அந்த கேப்டன் பையன் நம்ம ஏதாச்சும் வில்லங்கமா சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். ஹீரோனும் அவளோட ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அந்த கேப்டன் பையன், நீ ஒருக்கா அவர்கிட்ட கன்ஃபார்மா கேட்டுக்கோ, எனக்கு என்னமோ அவர் உன்னை கன்ஃபார்மா ரிஜெக்ட் பண்ணலன்னு தோணுதுன்னு சொல்லி சும்மா இருந்தவளை நல்லா உசுப்பேத்தி விட்டுறான். அந்த ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட கிளாஸ்ல பொண்ணுங்க எல்லாமே வெட்டிங் ட்ரெஸ்ஸும் பசங்க எல்லாம் கோட் ஷூட்டும் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு செம்ம குஷி ஆயிடுது. குஷியில அவ காலு நிலத்திலேயே நிக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு செம்மையா அலப்பற பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனும் அதே வெட்டிங் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. கௌஷிக் அவகிட்ட இட்டோ உன்கிட்ட பேசினாரான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோனும் இல்லங்கிறா. கௌஷிக் ஹீரோன் கிட்ட இந்த டீச்சர்ஸே புரிஞ்சுக்க முடியலன்றான். ஹீரோனும் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டுறா. ஆளாளுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தா இப்படிதான் புலம்பிட்டே இருக்கணும் போல. ஹீரோன் கௌஷிக் கிட்ட, நான் இட்டோ டீச்சர் கிட்ட கன்ஃபார்மா கேட்கணும், ஏன்னா நான் 97 மார்க்ஸ் எடுத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறா. கௌஷிக்கு ஒண்ணுமே புரியாம மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். ஹீரோயின் இட்டோ டீச்சரை தேடி செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. அவரோட ஸ்டாஃப் ரூம்ல போய் பார்த்தா அவர் அங்க இல்ல. அவரை தேடி அகைன் ஓடிட்டு இருக்கா. அந்த ஸ்கூலையே 10 ரவுண்ட் அடிச்சிருப்பா போல. ஒரு வழியா அவர் மாடியில இருக்கதுமே பாத்துடுறா. அவரை தேடி செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. இங்க இட்டோ டீச்சரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஹீரோனை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. நீ என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, ஒரு நாள் நீ கண்டிப்பா இந்த ட்ரெஸ் போட்டு தானே ஆகணும், அதை நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு டேபிள்ல போய் உட்கார்றாரு. ஹீரோயின் அவர் கிட்ட போயிட்டு மண்டி போட்டு உட்கார்ந்து அவர் வச்சிருக்க புக்ல கைய வச்சுக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே, நான் கிராஜுவேட் ஆனாலும் ஜாப் போனாலும் எப்பவுமே இட்டோவை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றா. ஹீரோயின் கண்ணை திறந்து இட்டோ கிட்ட சும்மா லொலலைக்கு சொன்னேன், இனிமேப்பட்டு நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நான் நல்லா படிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இட்டோ அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. இட்டோ ஹீரோயினை கிஸ்ஸுமே பண்றாரு. இங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காங்க. இட்டோ கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோயின் அங்கேயே ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஷூ ட்ராக்ல ஷூ வச்சிட்டு இருக்கா. அவளை பத்தி தான் எல்லாருமே கிசு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு வேகமா ஓடி வந்து ஹீரோயினை அங்கேருந்து இழுத்துட்டு போறா. இப்பதான் ஹீரோனுக்கே தெரியுது ஹீரோனும் இட்டோ டீச்சரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத யாரோ போட்டோ பிடிச்சு பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ல கழுவி வேற ஊத்திருக்காங்க. கௌஷிக் ஹீரோயின் கிட்ட இட்டோ டீச்சரை பிரின்சிபல் கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது ஹீரோயின் அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அடம்பிடிக்கிறா. ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவளை தடுத்துட்டு இருக்கா. நாகாஜிமாவும் அங்க வந்து ஹீரோயின் கிட்ட, நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்க இதை பாத்துக்கிறோம்ன்றாங்க. இங்க இட்டோவை சுத்தி எல்லாருமே ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்காங்க. இட்டோ கிட்ட அந்த போட்டோவை காமிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இட்டோவும் அதுக்கு சாரி கேட்கிறாரு. பிரின்சிபலா எங்க ஸ்கூலோட மானம் போச்சு, மரியாதை போச்சு, இதுக்காண்டிய பனிஷ்மெண்ட் பலமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. இட்டோ டீச்சர் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இட்டோ டீச்சரும் ஏதோ சொல்றதுக்காண்டி வராரு. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒட்டி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சோகமா படுத்திருக்கா. அவளுக்கு கால் வருது. அட்டென்ட் பண்ணி பார்த்தா இட்டோ தான் பேசுறாரு. இட்டோ டீச்சரும் ஹீரோயினும் இப்போ ஒரு பிளேஸ்ல மீட் பண்றாங்க. இட்டோ டீச்சர் அவளுக்கு காஃபி வாங்கிருந்து கொடுக்குறாரு. ஹீரோயின் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு
இருக்கா. இவளுக்கு சாரி கேக்குறதே பொழப்பா போச்சு. ஹீரோயின் இட்டோ டீச்சர் கிட்ட அன்னைக்கு எதுக்கு என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இட்டோ டீச்சர் அது ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன்றாரு. ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது. இட்டோ டீச்சர் சரி ஓகேவா நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னும் தேவையில்ல ஸ்டேஷன்ல மட்டும் டிராப் பண்ணுங்கன்றா. அவரும் சரின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாரு. ஹீரோயின் அந்த ஸ்டேஷன்ல தனியா உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு அந்த கேப்டன் பையன்ட்டு கால் வருது. அவன் சாரி கேட்கிறான். நான் தான் உன்னை உசுப்பேத்தி விட்டுட்டேன் அவர்கிட்ட போய் பேச சொல்லி ஹீரோயின் அவன் கிட்ட இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல சரி ஓகே ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் அந்த ஸ்டேஷன்ல உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில வரும்போது அவளுக்கு செம்ம ஷாக்கு. அந்த கேப்டன் பையன் இவளுக்காண்டி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் திடீர்னு ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோனுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அந்த பையன் ஹீரோன் கிட்ட நீ எனக்கு ரிப்ளை பண்ண தேவையில்ல எனக்கு தோணுச்சு அதை சொல்லிட்டேன் சரி ஓகேவா கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டே சேக்கியா டீச்சரோட கிளாஸ்ல ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனோட பிளேஸையே பார்த்துட்டு சோகமா உட்கார்ந்துருக்கா. அந்த சேக்கியா டீச்சரும் இனிமேப்பட்டு இட்டோ டீச்சர் ஸ்கூலுக்கு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் அந்த அம்பு வரத பிராக்டிஸ் பண்றதுக்காண்டி அவளோட வீட்டை விட்டு வெளியில வரா. அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா மூச்சை பிடிக்க ஓடி வரா. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோன் கிட்ட இனிமேப்பட்டு நம்மளால இட்டோ டீச்சரை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இட்டோ டீச்சர் அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இட்டோ டீச்சர் அவரோட உடஞ்ச கிளாஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அங்க நாகாச்சிமா அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க வராங்க. அங்க கௌஷிக்கும் வந்து இட்டோ டீச்சர் கிட்ட இது எல்லாமே உங்களோட ஃபால்ட் தான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது எதுவுமே தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோன் கிட்ட இட்டோட பிளேஸ்க்கு போன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா என்னால முடியாது நான் லவ் பண்ண கூடாதவங்கள லவ் பண்ணிட்டேன் இப்பதான் அதுக்காண்டி ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் நான் அந்த கேப்டன் பையன் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு நம்ம லவ் பண்ண முடியாதுன்ற பர்சன் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க கௌஷிக்கும் இட்டோ டீச்சர் கிட்ட சண்டை போட்டு முடியல. அந்த நாகாச்சிமா இட்டோ டீச்சர் இது எல்லாமே ஹீரோனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு தான் பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கௌஷிக் இட்டோ டீச்சர் கிட்ட ரீசனை கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவரும் இதை இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லும் போது கௌஷிக் செம கடுப்பாயி அவருக்கு ஒரு பஞ்சு வைக்கிறான். அதை பார்த்துட்டு நாகாச்சிமாவே ஷாக் ஆயிடுறாங்க. இங்க ஹீரோயின் வேகமா சைக்கிள் எடுத்துட்டு ஓடி வரா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு பேசினதுதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா இட்டோ டீச்சர் அந்த மீட்டிங்ல ஹீரோன் ஒரு டேலண்டான பொண்ணு அதனால என்னோட கண்ணை அவன் மேல இருந்து என்னால எடுக்கவே முடியலன்றிருப்பாரு. அதனாலதான் நான் டீச்சர் என்றதே மறந்து அவளை கிஸ் பண்ணிருப்பேன். இதுல அவ தப்பு எதுவுமே இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான் எனக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி எல்லா ஃபால்ட்டையுமே அவர் மேலேயே தூக்கி போட்டிருப்பாரு. அதை கேட்ட உடனே இட்டோ டீச்சரை பாக்குறதுக்காண்டி வேகமா சைக்கிளை ஓட்டிட்டு வரா. ஒரு பிளேஸ்ல விழுந்துமே போயிடா. இருந்தாலும் தத்தி புத்தி எந்திரிச்சு அடிபட்ட காலோடையே நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இட்டோ டீச்சர் தான். அவரை பார்த்த உடனே ஹீரோயின் வேகமா ஓடி வரா. இட்டோ டீச்சரும் அவளை பார்த்துட்டு வேகமா ஓடி வராரு. ஹீரோயின் அவர்கிட்ட சாரி கேட்கிறா. இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான் பிரின்சிபலை பார்த்து நான் பேசுறேன் இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்றேன்னு சொல்லும் போது இட்டோ டீச்சர் பரவாயில்ல அதை விடுங்கிறாரு. ஹீரோயின் எதுவுமே சரின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இட்டோ டீச்சர் அவளை ஹக் பண்ணிட்டு இது எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல நான் நிஜமாவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஹீரோயின் அப்ப கூட அழுதுகிட்டே இருக்கா. இட்டோ டீச்சர் அவகிட்ட நம்ம ரெண்டு பேருமே ஒரு நாள் ஒண்ணு சேருவோம் அது வரைக்கும் நீ எனக்காண்டி வெயிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்றாரு. இட்டோ டீச்சர் ஹீரோயின் கிட்ட அதுக்குள்ள உனக்கு வேற யார் மேலேயாச்சும் லவ் வந்துச்சுன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் இல்ல ப்ளீஸ் எனக்காண்டி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோயினை ஹக் பண்றாரு. 2 இயர்ஸ் கழிச்சு காமிக்கிறாங்க. கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டா தாரையா கண்ணீரை கொட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்கா. கௌஷிக் அவங்க கிட்ட நான் நாகாச்சி மாட்ட திருப்ப ஒருக்கா ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்ட அங்க ஒருத்தன் வந்து கூப்பிடுறான். யாருன்னு பார்த்தா அவளும் கமிட் ஆயிருப்பா. ஹீரோனை ஹக் பண்ணிட்டு சாரி டி சொல்ல மறந்துட்டேன்றா. அதுக்கப்புறம் அவளும் அவ ஆள் கூட போயிடா. கௌஷிக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அப்படியே அந்த செரி பிளாசத்தை பார்த்துட்டு அந்த ஸ்கூல்ல லாஸ்டா ஒரு ரவுண்ட் போறா. அவ அப்படியே ஃபர்ஸ்ட் டேல இருந்து நடந்த எல்லா மெமரிஸையுமே நினைச்சு பாக்குறா. ஒவ்வொரு பிளேஸா விடாம நடந்துட்டே வரா. அதுல இருக்க மெமரிஸ் எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டே அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. அங்க யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா இட்டோ இவளுக்காண்டி 2 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட அவளுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட போறா. ஹீரோயின் நான் கிராஜுவேட் ஆயிட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு அவரும் விஷ் பண்ணிட்டு உனக்கு அடுத்தது என்ன ஆசைன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் நான் உங்களோட கைய பிடிக்கணும்னு சொல்லி கேக்குறா. அவரும் சிரிச்சுக்கிட்டே அவரோட கைய நீட்டுறாரு. ஹீரோயினும் அவரோட கைய பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவரோட கைய கண்ணத்துல
மைண்ட்ல வச்சுட்டு நான் என்னோட லைஃப்ல உங்களை மீட் பண்ணதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹாப்பியா 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.